வணக்கம் சூரிய சொந்தங்களே, மறுமுகம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்க வந்திருக்கின்றோம். ஒவ்வொரு மறுமுகம் நிகழ்ச்சியும் ஏதோ ஒரு வகையில் வித்தியாசமான பல அம்சங்களை தாங்கிய நிகழ்ச்சியாகவே வந்திருக்கின்றன. அந்த வகையில் இந்த மறுமுகம் நிகழ்ச்சியில் என்ன அப்படியான விசேஷம் காத்திருக்கிறது? உங்களுக்கு எல்லாம் பிடித்த ஒரு கலைஞர் இன்று மறுமுகம் நிகழ்ச்சியில கலந்து கொள்வதற்காக சூரியன் கலையகத்துக்கு வந்திருக்கின்றார். பல சந்தர்ப்பங்களில் தொலைக்காட்சிகளில், பத்திரிகைகளில், பல மேடை நிகழ்ச்சிகளில், நாடகங்களில் என்று பல இடங்களில் இவருடைய முகத்தை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இவருடைய குரல் மிகவும் எல்லோருக்கும் பிடித்தமான குரலாக இருக்கும். மிகவும் மென்மையாக எல்லா வார்த்தைகளையும் ரசித்து சுவைத்து பேச ஒருவராக இருப்பார். அவர்தான் நம் நாட்டு பிரபல கலைஞரான கமலனி அவர்களை நாங்கள் இந்த கலையகத்துக்கு அழைக்கின்றோம் அன்போடு. எத்தனையோ மேடைகளை கண்ட ஒரு கலைஞர், எத்தனையோ நிகழ்ச்சிகளை கண்ட ஒரு கலைஞர், எத்தனையோ ஒளிவாங்கிகளுக்கு முன் பேசி இருக்கின்ற ஒரு கலைஞர் முதன்முறையாக சூரியன் வானொலியின் கலையகத்தில் இருக்கின்ற இந்த ஒளிவாங்கியிலே பேச தயாராகி கொண்டிருக்கின்றார். வணக்கம் அக்கா. வணக்கம். எப்படி சுகமா இருக்கிறீங்களா? இருக்கிறேன். உண்மையில் உங்களை போன்ற ஒரு கலைஞரை இந்த நிகழ்ச்சியிலே செவி காண்பதை விட்டு பெரும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. பல பிரபலங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வரை தந்திருக்கின்றார்கள். அந்த வரிசையிலே உங்களையும் இணைத்துக் கொள்கின்றோம். உங்களுடைய அனுபவங்களை பற்றி நாங்கள் பேச போகின்றோம். உங்களை பற்றி கேட்டு தெரிந்து கொள்ள போகின்றோம். ஏராளமான ரசிகர்கள் உங்களுக்கு இருப்பார்கள். உதாரணத்துக்கு சொல்ல போனால் என்னுடைய தாயார் கூட உங்களுடைய தீவிரமான ரசிகை. தந்தையாரும் உங்களுடைய நிகழ்ச்சிகள் பார்க்கக்கூடிய ஒருவர், உங்களை பற்றி பேசக்கூடிய ஒருவர். ஆக உங்களை பற்றி தெரியாதவர்களுக்கு பொதுவாக ஒரு கலைஞராக உங்களை எல்லோருக்கும் தெரிந்திருக்கும். ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற அனுபவங்கள், எத்தனை படிக்கற்களை கடந்து வந்திருக்கின்றீர்கள், தடைகளை தாண்டி வந்திருக்கின்றீர்கள், இவை அனைத்தையும் பேசுகின்ற ஒரு நிகழ்ச்சியாகத்தான் இந்த மறுமுகம் நிகழ்ச்சி அமைய போகிறது. சரி கமலனி அக்கா, உங்களுடைய ஆரம்ப காலம் பற்றி குறிப்பிடுங்கள். நீங்கள் பிறந்த இடம், உங்களுடைய தாய் தந்தையாருடைய பெயர், உங்களுடைய சகோதரர்கள் பற்றி எல்லாம் குறிப்பிட்ட நிகழ்ச்சி ஆரம்பிக்கலாம். நாங்கள் யாழ்ப்பாணத்திலே தான் பிறந்தேன் என்று சொல்லலாம். அதிலே என்னுடைய தகப்பனார் நல்ல விதமான ஒரு விஷயங்கள் எல்லாம் சொல்வார். இப்போ நாங்கள் தமிழர் சிங்களவர் என்று இல்லாமல் அதை விட நிறைய சொற்கள் சொல்லக்கூடிய பலவற்றை அவர் மொழிகளை பல மொழிகளில் எடுத்து புத்தகங்கள் கூட எழுதியிருந்திருந்தார் என்னுடைய தந்தை. அதே போலவே என்னுடைய அம்மா மிகவும் அவவும் நல்ல தமிழ் உள்ளவர் மாத இருந்தார். அதற்கு பிறகு கொழும்புக்கு வந்ததற்கு பிறகுதான் நிறைய விஷயங்களை எல்லாத்தையும் நல்ல விதமாக இங்கே கொழும்பில் வருகிறதுக்கு சந்தோஷமாக இருந்தது. எனவே இங்கேயே ஒரு இந்த படிக்கின்ற இடங்களில் எடுத்து என்னுடைய தந்தை நல்ல ஒரு இடத்தில் என்னை ஒரு பிள்ளையாக எடுத்து வளர்த்திருக்கிறார். சரி அக்கா, உங்களுடைய யாழ்ப்பாணத்தில் எந்த இடம்? சரியா? யாழ்ப்பாணத்தில் மறந்துவிட்டேன், நம்ம தெரியவில்லை. நல்லா சிந்தித்து பாருங்கள். அண்மையில் போகவில்லை அவரை விட்டு? இல்லை, ரொம்ப நாளுக்கு பிறகு நான் எல்லாம் போகவில்லை. அந்த இடம் நல்ல ஒரு இடம். எனக்கு பேர் எனக்கு ஞாபகம். அதாவது நீங்கள் பிறந்து சிறு வயதிலே வந்துட்டீர்களா? இல்லை, ஒரு 5 வயசு இல்லாமல் இருந்த பிறகு கொழும்புக்கு வந்து விட்டோம். விவரம் தெரியாத நேரத்தில் வந்திருக்கிறதால அந்த ஊர் பேர் கூட ஞாபகம் இல்லை. சரி அக்கா, அப்பாவோட பேரையும் அம்மாவோட பேரையும் குறிப்பிடுங்க. என்னுடைய அம்மா தனரஞ்சி என்று தான் சொல்றது. தனம் என்று தான் நாங்கள் மற்றவர் சொல்வார்கள். என்னுடைய தகப்பன் பல மொழிகள் தெரிந்தவர். இப்பவும் கூட அந்த நேரத்தில் எழுதியிருந்த அந்த கதைகள், அவருடைய சொல்கள் எல்லாம் மிக நல்லாக இருக்கும். அந்த அளவுக்கு அந்த சொற்களை சொல்ல பத்தாலான்றதுகள் சில பேர் இங்கே அது தெரியாது. ஆனால் ஒளிபரப்பாளர்களாக இருப்பார்கள். அப்போ எங்களை சொல்லுவாங்க, இல்லை இந்த தமிழை என்று சொல்லுவோம் அப்படி என்று எல்லாம் எங்களுக்கு சொல்லி வந்ததால தான் நல்ல தமிழ் எங்களுக்கு வந்திருக்கிறார். தமிழை தமிழாக பேச முடிந்தது. அவருடைய பெயர் கணபதி பிள்ளை. சரி. என்னுடைய தாய் தனபாக்கியம். அடுத்து வருவது கமலனி அக்காவை நாங்கள் பார்த்த உற்சாகத்தில் பார்க்க முடியவில்லை. இதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். இன்று நான் உங்களை சந்திக்கும் போது கமலனி அக்கா ரொம்ப நிறைய மாற்றங்கள் உங்களுடைய முகத்தில், உங்களுடைய வார்த்தைகளில் தெரிகிறது. என்ன காரணம் அக்கா?
மறுமுகம் சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும்.